திருச்சிற்றம்பலம். அடியாரத்துறை வணங்கிக்கிறேன். நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய சோனசைல மாலை மூலம் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 6வது பாடல். அருங்கவி வாத ஊரனே முதலோர் அன்பிலே என்றது வேண்டி இறங்குதல் பொய்மை அன்பிலே என யான் இயம்பலே மெய்யெனக்கு அருளாய் கருங்கடம் உமிழும் நீர்ங்க அவுட்பனைக்கை கரியுரிக்கு அஞ்சுகம் கடுப்ப தரங்கம் உண்டெடு கார் முகில் பயில் சோனசைலனே கைலை நாயகனே. இது என்ன சொல்றாருன்னா, மதம் யானைக்கு மும்மதம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த கரிய அந்த மதசலம் நீர் வடிதான், மத நீர் அதற்கு வடிந்து கொண்டிருக்கிறதாம். யானைக்கு கரிய மதசலம் பொழியும் குளிர்ந்த கன்னங்கள் எப்படி இருக்கு, அந்த மாதிரி மதம் பிடிக்கும் பொழுது அதனுடைய கன்னங்கள் குளிர்ந்திருக்கும். அந்த பனை போல் துதிக்கை, பெரிய துதிக்கையும் உடைய அந்த யானை சட்டையை அந்த மலையுரு கொண்ட இப்போ அணிஞ்சிருக்காரு பெருமான். எப்பவுமே அந்த யானையை உரிப்போர் சட்டையை உரித்து சட்டையாக அணிந்து கொண்டார் அல்லவா, யானையுடைய தோலை உரித்து சட்டையாக அணிந்து கொண்டார். அது மாதிரி அதுக்கு நிகர்ப்ப என்ன செய்றாரு, இந்த அலைகளை உடைய சமுத்திர நீரை பருகி எழுந்த கரிய மேகங்கள், அந்த அலைகளை நீரை குடிச்சு என்ன ஆகுது, பருத்து போன பெரிய கரிய மேகங்கள் படிகின்ற சோனசைலரே. இந்த மலை மேல இருக்கிற கரிய மேகங்களை பார்க்கும்போது எப்படி தோணுதான், அந்த மதசலம் பொழிகின்ற அந்த குளிர்ந்த கன்னங்களை உடைய இந்த துதிக்கையும் பனை போல இருக்கு, அந்த யானை சட்டையை அணிந்திருக்கிற பெருமான மாதிரி இருக்கான் அந்த கரிய மேகங்கள். அந்த மேகங்கள் படிகின்ற சோனசைலரே கைலை நாயகரே அப்படின்னு கூப்பிடுறாரு. திருவாசகம் திருக்கோவையார் இதெல்லாம் அந்த மாதிரி பாடல்களை அருளிய திருவாத ஊரில் அவதரித்த மாணிக்கவாச சுவாமிகள் அவர் என்ன செய்றாரு, தேவரிடத்தை பெருமான்கிட்ட ரொம்ப பக்தியா இருந்தாலும் பக்தி இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கும். அதனால அதை தந்து அழிக்க நாம் உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். பக்தி இன்மை, நம்ம பக்தி இன்மையா இருக்கும். மாணிக்க வாசகரும் நம்மளையும் ஒப்பிட்டு பார்க்குறாரு. நான் பக்தி இன்மை உடையன், என்கிட்ட பக்தி இல்லை. அப்போ அடியன் விண்ணப்பித்தலை, அதுதான் சத்தியம். நீங்கள் எனக்கு அந்த பக்தியை கொடுங்கன்னு கேட்குறாரு. எப்படி பாருங்க, மாணிக்க வாசகர் திருவாசகம் திருக்கோவையார் அருளி அவர் எப்படி பெருமான்கிட்ட பக்தி உடையராக இருந்தாலும் நாங்கள் பக்தியின்மை இல்லாமல் இருக்கோம். பக்தி இல்லாமல் இருக்கிறோம். அதை நீங்கள் தந்து எனக்கு அளிக்கணும், அந்த பக்தி எனக்கு கொடுக்கணும். அதாவது சத்தியமா அந்த விண்ணப்பித்தல் சத்தியம் தான், உண்மை. அதாவது நான் பக்தி இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்ல, எனக்கு வேணும் பக்தின்னு கேட்குறேன். அந்த உண்மைக்காகவாவது நீங்க அடியனுக்கு அந்த பக்தியை அருளுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது சிவபெருமான் பெருமானே அந்தன உருவம் கொண்டு அணுகி யார மாணிக்க வாசகரை அணுகி அந்த எழுதற்குரிய அந்த பொருள் அமைதி எல்லாம் உடையவனாய் உட்கார்ந்து அந்த ஓதுவாருக்கும் கேட்பாருக்கும், அதை யார் ஓதுகிறார்களோ திருவாசகத்தை அவர்களுக்கும் ஓதுவதை கேட்பவர்களுக்கும் ஒருங்கே சிவபதம் அளிக்கும் தகுதி. அதனால அந்த கவியை அருங்கவி அப்படின்னு சொல்றாரு. பெருமானே அந்த உருவம் கொண்டு அணுகிய மாணிக்க வாசகரை அணுகி அந்த எழுதுவதற்காக அந்த பொருள் அமைதி உடையதா உள்ள அந்த பாடலை ஓதுகிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் ஒருங்கே 2 பேருக்கும் ஒன்னா சிவபதம் கொடுக்கிற தகுதி உடையது. அதனால அந்த கருவியை அருங்கவி அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்னதான் பெறாத பேரெல்லாம் பெற்றிருப்பினும் என்ன பெற்றிருப்போம், அம்மா அப்பா இருப்பாங்க, உலகம் இருக்கும், குழந்தை இருக்கும், தாய் தகப்பன் மனைவி மக்கள் எல்லாம் இருக்கும், சொத்து சுகம் இருந்தாலும் நாமே இழுத்து கொள்வோம். என்னடா பிறப்பு இது, நாய் பொழப்பா இருக்குன்னு நம்ம நம்மளை சலித்து கொள்வோம். அந்த மாதிரி தம்மை இழுத்து கொள்வது சன்மார்க்கர்னா இந்த சைவ வழிபாட்டில் இருக்கவங்களுக்கு இயல்பு, எல்லாருக்குமே இயல்பு அது. அந்த மாதிரி வாதவருடைய என்ன செய்றாரு, தம்மை இழித்து மொழிந்தது, அவர் தன்னைத்தானே குறைச்சிக்கிட்டது உள்ளபடி அவர் பக்தி இல்லாதவர் அப்படின்னாலும் கிடையாது. அவர் அப்படி பாடினார் அவர். ஆனா நான் யாரு, உள்ளபடி இல்லாதவன். அவர் எப்படி சொல்றாரு கவனிங்க. மாணிக்க வாசகர் தன்னைத்தானே ரொம்ப இழித்துக்கிறது அந்த சன்மார்க்குடைய இயல்பு. நான் அப்படி இல்லை, நான் உண்மையாவே என்கிட்ட பக்தியே இல்லை, அதனால எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். எல்லாமே ஒப்பிட்டு தான் கூறுவார். அந்த பாடல்ல என்ன சொல்றாரு பார்க்கலாம். அதாவது ஈசன் பொய் சொல்றவங்களுக்கு அவர் அருள் செய்வாரா?
இல்லை உண்மை பேசவங்களுக்கு அருள் செய்வாரா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா மாணிக்கவாசகர் பொய் சொல்கிறாரு. எல்லாரும் அருங்கவி எழுதின மாணிக்கவாசகர் வந்து அவர் தன்னைத்தானே இடித்துக் கொள்கிறார் அல்லவா. அது மாதிரி நம்ம இதுக்கு உடனே பதில் சொல்லிடலாம். ஏன்னா தெல்ல தெளிவாக கேள்வி கேட்குறாரு. சிவபிரகாச சுவாமிகள் வந்து இந்த ஒரு கேள்வியை வைக்கிறார். ஈசன் வந்து பொய் சொல்கிறவங்களுக்கு செய்வாரா, உண்மை சொல்கிறவங்களுக்கு அருள் செய்வாரான்னு கேட்குறாரு. அப்போ பொய்யை எந்த காலமும் ஆதரிக்க மாட்டான் பரமேஸ்வரன். மெய்க்கு தான் அருள் செய்வார், அதான் அவனுடைய கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சுவாமி இந்த கேள்வி நம்மகிட்ட வைக்கலை. இவர் யார்கிட்ட கேட்குறாரு? அண்ணாமலையார்ட்டே இந்த கேள்வியை கேட்குறாரு. அவரும் பதில் சொல்லலான்னு பார்த்தா அவர் சொல்ல மாட்டார். பதில் கூறாமல் தயங்கி நிற்கிறார். ஏன்? இப்போ சுவாமிகள் வந்து அண்ணாமலையார் தமக்கு அருள் செய்தாக வேண்டும், ஏன்னா நான் உண்மை பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட அருள் எனக்கு வந்து இது இல்லை, பக்தி இல்லைன்னு உண்மையை பேசுகிறார் அவர். அப்போ அது மட்டும் இல்லை, பொய்க்கூறுங்களுக்கு அருள் செய்திருக்காரு எடுத்து கூடுறாரு. ஆதாரம் கூட்டி மாணிக்கவாசகர் வந்து பொய் சொல்கிறாரு, அவர் பயங்கர பக்தி உள்ளவர், அவரே பொய் பக்தி இல்லைன்னு சொல்கிறவருக்கு நீ அருள் செஞ்சுருக்கேல்ல, அப்போ நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு உண்மையாகவே பக்தி இல்லை, அப்போ நீ எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு எடுத்து காட்டுறார். பொய்யை பேசுகிறவருக்கு அருள் செஞ்சுட்டு நம்ம மெய்யை சொல்கிற நம்மளுக்கு அருள் புரியாமல் இருந்தால் அது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு வாதாடுறார். பொய் மொழிந்தது யார்? என்ன பொய் சொன்னார்? சுவாமிகள் என்ன உண்மை சொன்னாருன்னு யோசிக்கணும். அவர் யார் சொல்கிறாரு பொய் சொல்கிறாருன்னு? வாத ஊரரா சாமி, அருங்கவி வாத ஊரரை தான் முதலோர் இறங்குதல் பொய்மை அப்படின்னு சொல்கிறாரு. வாத ஊரங்கிறதே வந்து நம்ம வந்து அருங்கவின்னு சொல்கிறோம். அரிய கவி திருவாசகம். எப்படி சொல்சுவை பொருட்சுவை எல்லாம் கொண்ட நூல் அது. அது ஈசன் தம் கையாலேயே எழுதி கொண்ட கவி. இதெல்லாம் காரணம் இருந்தாலும் இதுக்கெல்லாம் தலையாய காரணம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நம்ம ஓதுகிறவங்களுக்கும் அன்பை பெருக்கி அதனால் சிவத்தை பெற வைக்கும். அந்த மாதிரி ஒரு அருங்கவி தான் திருவாசகம். ஓதுபவருக்கு தான் அன்பை பெருக்கும்னா அந்த அன்பின் ஊற்றாக அல்லவா பாடல் தோன்றிருக்கணும். ஆனால் அன்பு வழியால் அமைந்த கவி தான் திருவாசகம். அந்த மாதிரி அருங்கவி செய்த வாத ஊரார் சொன்னது பொய். என்ன சொன்னார்? அன்பிலேன் அப்படின்னு சொல்கிறார்ல, அன்பே இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டுமா? எப்படி சொல்கிறாரு? தமக்கு அன்பே இல்லை அதை நீ தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, அருங்கவி வாத ஊரனே முதலோர் அன்பிலேம் என்று அது வேண்டி அது இறங்குதல் அது பொய்மை, அதான் பொய் அப்படின்னு சொல்லி அவர் அருள்பட்ட திறத்தை இவர் நம்முடைய சிவபிரகாச சுவாமி எழுதின நான்மணி மாலையில் எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்காருன்னா, வேண்டு நின்னடியார் மெய்யன்பு எனக்கும் அருள் செய் சிவனே அளந்தேன் அந்தோ முறையோ முறையோ இறையோனே என்று அழுது செம்பொன்னம்பல கூத்தன் அருளார் பெற்ற அன்பினில் ஒரு சிறிது அடியனேற்கும் அருளல் வேண்டும், நீயே கோடல் நின் அருட்பெருக்கு ஏற்றதன்று அப்படின்னு முறையிட்டு அழுகிறாரு. அதாவது மாணிக்கவாசகர் பெற்ற அன்புல எனக்கும் பங்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா அது வந்து கேட்க நம்மளுக்கே மகிழ்வாக இருக்குது. இந்த மாதிரி பொய் சொன்ன மாணிக்கவாசகருக்கு ஈசன் அருள் செய்தாராம், ஆட்கொண்டாராம். சுவாமி என்ன மெய் சொல்கிறாரு? இப்போ அவர் பொய் சொல்கிறத சொல்கிறாரு. அடுத்து இப்போ நம்ம சிவபிரகாச சுவாமிகள் என்ன உண்மையை சொல்கிறாரு? தனக்கு ஈசனிடம் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஈசன்கிட்ட விண்ணப்பிக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய உண்மை! பெருமான்கிட்ட மெய்யன்பும் இல்லை, மெய்யாகவே அன்பே இல்லை அப்படின்னு நான் உண்மை சொல்கிறேன். அதாவது என்ன சொல்லுவாங்க, செல்ஃப் கன்ஃபெஷன் பாங்க, தன்னை பற்றி ஒரு ஒப்படைக்காது. இந்த மாதிரி உண்மை சொன்ன எனக்கு அருளணும் அப்படின்தான் ஈசன் கடமை அப்படின்னு சொல்கிறாரு. அன்பிலேன் என யான் இயம்பலே மெய் எனக்கு அருளாய் அப்படின்னு சொல்லி அதை தர்க்க ரீதியாக கேட்குறாரு. மணிவாசர் பொய் சொன்னாரா? அந்த அன்பே சிவத்திர ஆன்மாவை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாதனம். அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறோம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அன்பும் சிவம் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறு மறிகிறார், அன்பே சிவமாவது ஆறு மறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இது திருமூலர் திருமந்திரம். அப்புறம் அயரா அன்பில் அரண்கடல் செலுமே மெய்கண்டார் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சிவத்திர சேர்க்கிற அன்பு தான் அன்பு. மற்றவர்த்தெல்லாம் அன்பு நினைச்சா அது எப்படி அப்படின்னு ஆதவரை நினைக்காது. மாணிக்கவாசர் என்ன நினைச்சாரு? சிவத்திட்ட வைக்கிறது மட்டும்தான் அன்பு, மற்ற அன்பெல்லாம் அன்பே இல்லை அப்படின்னு கருதுகிறாரு. திண்ணனார் அன்பு வந்து யாரு? கண்ணப்ப நாயனார். அவரு 6 நாளில் சிவத்தோட சேர்ந்துட்டாரு. அந்த அன்பு நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் திருவாசகத்தில் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்ன ஒப்பின்னு ஒரு பாட்டு வரும்.
அந்த மாதிரி எவ்வளோ அன்புடையவங்க இருந்தாலும் அந்த அன்பு வந்து நம்ம ஈசன்ட்ட சேர்க்கலைன்னா அவங்க அன்பு இல்லாதவங்க தான் அப்படின்னு தான் மணிவாசருடைய நோக்கம், அவருடைய எண்ணம் அதுதான். பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு சொல்லி திருக்குறள் இருக்கு. புரைதீர்ந்த நன்மை எது? சிவம் தானே, சிவம் அல்லவா? அதை பெற அன்பிலேம் அப்படின்னு சொல்றது உண்மைதான், வாய்மை தான். அதாவது அன்புடையேம் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து தன்முனைப்போட வெளிப்பாடுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நான் அன்பா இருக்கேன் ஈசன்ட் அப்படின்னு சொல்றது என்னவாகும்? எனக்கு அன்பு இருக்குன்னு சொல்றோம்னா அது தன்முனைப்பாயிரும். அப்ப அன்பு எவ்வளவு உகந்ததோ அதே அளவுக்கு ஈசனுக்கு தன்முனைப்பு உகவாது, ஆகாதவருக்கு. அப்ப அந்த ஆணவத்தின் அடையாளமாக வந்த அந்த யானையுடைய தோலை போர்த்தியவர் அவரு. அதனால அண்ணாமலையை பார்க்கும்போது அந்த நினைவு நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி சுவாமிகள் சொல்றாரு. ஓங்கி உயர்ந்த மலை மேல கடல் நீரை உண்டு எழுந்த அந்த கரிய மேகங்கள் படுகின்றன. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? சுவாமிகளுக்கு எப்படி தோணுதுன்னா, பெருமான் வந்து தம்மை நோக்கி வந்த யானையின் தோலை உறுத்தி போர்த்த செய்தி தான் நினைவுக்கு வருது. அந்த கரிய மதநீர் ஒழுகின்ற கன்னங்களையும் பனை போன்ற பருத்து துதிக்கையும் உடைய யானையுடைய தன்முனைப்பு அடையாளம் தான் அது. தன்முனைப்பை தான் இறைவன் வந்து நம்மிடம் நீக்கி போர்த்து கொள்கிறார். அதை வந்து அதாவது கருங்கடம் உமிழும் ஈர்ங்கவுள் பனைக்கை கருவுரி கஞ்சுகம் கடுப்ப தரங்கம் உண்டெழுகார் முகில் பயில் சோன சைரனே கைல நாயகனே என்று பாடுகிறார். மீண்டும் அடுத்த பாடல் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.